சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏதனே பொறுத்தருள் அநேகனே. ஜோதிடம் சார்ந்து பேசுவாங்க. அம்மாவினுடைய அறுசுவை ஜோதிட கருத்துக்களை கேட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பலாம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுமதி. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் மேடையில். மாதா பிதா குரு தெய்வம் அனைவரையும் வணங்கி நான் என் உரையை தொடங்குகிறேன். என்னுடைய குருநாதர் சூரியனார் சுந்தரராஜன் ஐயா அவர்கள். நான் இங்கே நின்று பேசுகிறதுக்கு அவர் தான் காரணம். நான் இன்றைக்கி ஒரு ஜோதிடராக இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா அவரோட வழிகாட்டுதலின்படி தான் நான் நின்றுட்டுருக்கேன். நான் ஜோதிடம் பார்த்து மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்கிறேன். இங்கே எல்லாத்துக்குமே நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சவங்க பெரிய ஜோதிடர்கள் தான் இங்கே இருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை நான் இங்கே சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அதாவது கிரகங்களோட அசைவுகளை வச்சு நம்ம மக்களுக்கு கருத்துக்களை இது நடக்கும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியுது. ஆனால் முன்னையே காளிதாசர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிரகங்களின் அசைவுகளை வச்சு நம்ம என்னதான் கருத்துக்களை மக்களுக்கு இதுதான் நடக்கும்னு நம்ம சொன்னாலுமே திட்டவட்டமாக நம்மளால் 100% உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்றத காளிதாசர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஜோதிடம் அப்படின்றது 80% தான் ஜோதிடம். அதை நம்மளோட வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுதலாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதவே ஜோதிடத்தையே முழுமையாக நம்பி நம்ம இருக்கணும் அப்படின்றது கிடையாது. 80% தான். அதை நம்ம ஒரு வழிகாட்டுதலாக தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை ஒரு வேலைக்கு போகிற இடத்துல அந்த ஸ்கூலில் காலேஜில் படித்ததவே அப்படியே நம்ம வேலைக்கு போகிற இடத்துல நம்ம செயல்படுத்துறது கிடையாது. அதன் மூலமாக கிடைத்த அனுபவங்களை வைத்து நாம் அந்த வேலையில் நம்ம செயல்படுறோம். அங்கே கிடைக்கிற அனுபவங்களை வச்சு அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நம்மளுக்கு என்ன அனுபவங்கள் கிடைச்சிருக்கோ, படிப்பறிவில் என்ன நமக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு நம்ம செயல்பட்டு இருக்கோம். அது மாதிரி தான் ஜோதிடமும். ஜோதிடம் என்பதை நாம் ஒரு வழிகாட்டுதலாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 20% அது கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். இப்போ நேரம் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அந்த இடத்துல அவங்க தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்குது. உயிர் போகும் அப்படின்றத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது. அவங்க அந்த நேரத்தில் தப்பிக்கிறதுக்கான வழிகளையும் கடவுள் கொடுத்துருப்பாரு. அதுக்கான சித்தங்கள் அவங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக உயிர் தப்பிக்க முடியும். அதே மாதிரி ஜாதகம் அப்படின்றது என்னென்னா, நடுக்கடலில் ஒரு கப்பல் கரை சேர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு கலங்கரை விளக்கம் அங்கே இருந்து அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து அந்த கப்பல் வந்து சேரும் கரைக்கு. அது மாதிரி வாழ்க்கை அப்படின்ற அந்த கடலில் நம்ம சில பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம சிந்திக்க முடியாத நேரங்களில் இந்த ஜாதகம் அப்படின்றத ஒரு வழிகாட்டியாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம செயல்பட்டு நம்ம வாழ்க்கையை நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜோதிடத்தில் ரொம்ப ஆழ்ந்து இல்லாதவங்க பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜோதிடம் அப்படின்றது அந்த 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகங்கள் இதை வச்சு தான் இவங்க சொல்கிறாங்க. அப்போ மேசராசினா மேசராசி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி ரிஷபராசினா ரிஷபராசி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. அதுக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். எந்த ஒரு ஜாதகமும் ஒரு ஜாதகம் மாதிரி இருக்காது. 1000 ஜாதகம் எடுத்தாலும் 1000 ஜாதகமும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் நான் ஒரு ஜாதகத்தை சொல்கிறேன். கும்ப லக்னம். லக்னம் உட்கார்ந்துருந்த இடம் ராகு 8ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அந்த ஜாதகரோட சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மாறுபட்ட சிந்தனையாக இருக்கும். ஒரு நார்மலான மனிதர்கள் சிந்திக்கிறத விட இவங்களோட சிந்தனைகள் பார்த்திங்கன்னா எல்லாமே மாறுபட்டதாகவே இருக்கும். நல்ல புத்திசாலியாக தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாமே சிக்கல் பிடிச்சதாகவே இருக்கும். அதே அந்த லக்னம் ஒரு 1ஆம் இடத்துலையோ இல்லை 3ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு நார்மல் மனிதர்களாக இருப்பாங்க. 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்க கையில் இருக்க பணம், பொருள், வீடு, வாசல், இந்த மாதிரி நிலையான சொத்துக்கள், இந்த மாதிரி சிந்தனைகளில் போயிடுவாங்க. அதே 8ஆம் இடத்துல ராகுவோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறப்ப கும்ப லக்னம் கண்ணியில்
ராகு இருக்கு 8ஆம் இடம். இப்போ அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா மாறுபட்டதாக தான் இருக்கும். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சிக்கல் பிடிச்ச சிந்தனைகள்லேயே தான் சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அமானுஷ்யம். அதாவது சொல்லப்போனால் இந்த ராகு 8ஆம் இடம், கேது 8ஆம் இடம், இவங்களாம் வந்து லக்னாதிபதி இதில் உட்காந்துருந்து அப்படின்னாலே அவங்களோட சிந்தனைகள் மாறுபட்டதாக இருக்கும். அவங்க வந்து ஒரு நார்மல் மனிதர்கள் கிடையாது. இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சாத்தான் அந்த மாதிரி ஒரு சிந்தனைகளில் தான் இருப்பாங்க. அந்த லக்னாதிபதி அதில் இருந்ததுன்னா. அதே லக்னாதிபதி வந்து 1, 3, 5ஆம் இடம் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து கடவுளின் அனுகிரகத்தோடு வந்து இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேசினா கூட அவங்க மூலமாக நமக்கு உதவிகள் கூட கிடைக்கும். ஆனால் வந்து அதே இந்த 8ஆம் இடத்துல வந்து இருக்கவங்ககிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளையும் சேர்த்து சிக்கலில் சிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பலக்னம் 2ஆம் இடத்துல வந்து சனி கேது இருக்குது. கும்பலக்னத்துக்கு வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம். இது வந்து இப்போ 2ஆம் இடத்துல இருக்குது. 12ஆம் இடம் 2ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்குது. கூட வந்து கேதுவும் உட்காந்துருக்கு. இந்த கேது வந்து பார்த்திங்கன்னா என்ன சாரம் வாங்கியிருக்குன்னா புதன் சாரம் வாங்கியிருக்கு. புதன் வந்து 8ஆம் வீட்டுக்குரியவர் லக்னத்துக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த 2ஆம் இடத்தில் உள்ள உறுப்புகள் வந்து கண்டிப்பாக சேதமடையும். அவங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவாங்க. அதுக்கு மேலே அவங்க கையில் இருக்க காசுகள் வந்து கண்டிப்பாக வந்து அழிவை நோக்கி தான் போகும். கையில் இருக்க பணத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் படிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கும்பலக்னத்தில் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து 4ஆம் இடத்துல வந்து சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே இருக்குது. சூரியன் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு. செவ்வாய் வந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. அப்போ வந்து செவ்வாய்ங்கிறது ஒரு மருத்துவ கிரகம் அப்படின்றதுனாலையும் புதன் வந்து படிப்புக்குரியவர், அவரும் மருத்துவத்துக்கு சாதகமாக வருவார். அப்போ வந்து இந்த ஜாதகர் கண்டிப்பாக வந்து ஒரு மருத்துவம் MBBS படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஜாதகருக்கு இருக்குது. இது ஒரு டாக்டர் ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன். கும்பலக்னம் 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இருக்குது. சூரியன் செவ்வாய் சாரம், செவ்வாய் சூரியன் சாரம். 4ஆம் இடத்துல உட்காந்து 10ஆம் இடத்தை பார்க்குது. 10ஆம் இடம் விருச்சகத்தை பார்க்குது. அப்போ வந்து தொழிலுக்குரிய அந்த இடத்தையே பார்க்கறதுனால இவர் கண்டிப்பாக வந்து ஒரு டாக்டர் ஆகிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பலக்கணத்துக்கு 7ஆம் இடம் வந்து சூரியன். அந்த 7ஆம் இடத்துக்குரியவர் வந்து 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி 8ஆம் இடத்துக்குரிய புதனும் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்குது. அப்போ 7, 8 கூட்டா வந்து 4ல் உட்காந்துருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா கல்யாணத்தில் திருமண தடை கண்டிப்பாக ஏற்படும். ஒரு நிச்சயம் நின்று போயிடும், பந்தல் போட்டு நின்று போயிடும். இந்த மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண தடை கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு 2-3 தடவை நடந்து அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதே மாதிரி திருமணம் எப்போ ஆகும்? இப்போ வந்து இந்த கும்ப லக்னம் செவ்வாய் திசை நடக்குது. செவ்வாய் திசை நடக்கிறப்ப வந்து இவங்களுக்கு புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த புதன் புத்தியில் அவங்களுக்கு இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகுமா? ஆகாது. ஏன் அப்படின்னா புதன் வந்து லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு 8 கூடையவர். அப்போ வந்து இவருக்கு திருமண தடை கண்டிப்பாக ஏற்படும். பொண்ணு பார்த்தாலும் நின்று போயிடும். அதுக்கப்புறம் புதன் புத்திக்கு அப்புறம் கேது புத்தி வருது. அந்த கேது வந்து கும்ப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. கேதுவும் வந்து ராகு சாரம் வாங்கி 8ல் நிற்கிது. அப்போ வந்து இவருக்கு வந்து திருமணம் ஆகுமா கேது புத்தியில் அப்படின்னா கேது புத்திலையும் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இல்லை. அதுக்கப்புறம் சுக்கிர புத்தி வரும். செவ்வாய் திசை சுக்கிர புத்தி. சுக்கிர புத்தியில் திருமணமாக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா சுக்கிரன் வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு, செவ்வாய் சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. அதே மாதிரி திசை வலுவாக இருக்குது, ஆனால் வந்து புத்தி வலுவாக இல்லை. சுக்கிரன் வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு, செவ்வாய் வந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. சூரியன் வந்து 7 குறையவர். அப்போ வந்து சுக்கிர புத்தியில் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கடவுள் அனுகிரகத்தோட இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து சூரிய புத்தி வரும். சூரிய புத்தியில் இவருக்கு 100% வந்து கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா செவ்வாய் திசை வந்து கல்யாணத்துக்கு சாதகமாக இருக்குது. அதுக்கு புத்தியும் சாதகமாக வரணும். செவ்வாய் திசை வந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. சூரியன் வந்து 7 குடையவர். அப்போ செவ்வாய் வந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்கனாலையும் சூரியன் வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறதுனாலையும் இவருக்கு வந்து கண்டிப்பாக 100% கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சூரிய புத்தியில். ஏன்னா சார பரிவர்த்தனை பெற்றிருக்கு. அதனால் 100% உறுதியாக சூரிய புத்தியில் செவ்வாய் திசை சூரிய புத்தியில் கல்யாணம் ஆகும்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கைங்கிறது வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். தனித்திறமை படைத்தவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தனிப்பட்டது. ஒருவருடைய வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கை போன்று இருக்காது. அதனால் வாழ்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதை கடந்து போகணும். அதுக்கான தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும்.
ஒவ்வொரு மனிதர்களும் தன்னம்பிக்கையோட வாழணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் யாரெல்லாம் தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னி பேச்சு என்று சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்திட்டாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ அதிரடியாக பேசுனாங்க. ஆனால் கன்னி பேச்சுன்னு சொல்லி நம்மளெல்லாம் திகைக்க வச்சுட்டாங்க. முதல் மேடை வேற பார்த்துங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க. மிக அருமையாக பேசிய சகோதரி அவர்களுக்கு குருவுக்கே அத்துணை பெருமைகளும். ஆனால் அனைத்து ஜோதிடர்களுமே அந்த ஒரு நிலையில் போகும்போது நம்ம அடுத்த ஒரு நிலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சகோதரி சுமதி அம்மா அவர்களை கௌரவிக்கும் விதமாக ரோஷன் மேடம் வந்து அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மதிப்பு செய்வார்கள்.